இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற அந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடந்த முறை நாங்கள் புது செய்தியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். முத்திரையா அல்லது நிறைவான்னு சொல்லி நாங்கள் பல காரியத்தை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாங்கள் பார்த்து நாம் முத்திரை எல்லாரும் பெற்றிருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் ஆகவே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்திலே நாம் ஆவியானவருக்குள் நாம் என்ன செய்கிறோம், முத்திரை போடப்பட்டோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் முத்திரையை பெற்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ அதை குறித்து நாம் சிந்திப்பது இல்லை. நாம் முத்திரையை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, முத்திரையை பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், உலக ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது ஏதாவது ஒரு தொழிலை நாங்கள் எடுத்தால் அந்த தொழிலை செய்வதுக்கேற்று அவர்களுக்கு அந்த ஞானம் இருக்கா, அந்த புத்தி இருக்கான்னு சொல்லி பார்ப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு டாக்டர் என்று சொன்னால் அவர் டாக்டர் கேட்ட அந்த காரியத்தை அவர் தெரிந்து வச்சிருக்க வேண்டும். அதுக்கேற்ற தகுதிகள் அவருக்கு இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த டாக்டருக்கு கேட்ட அந்த வேலையை அவரால் செய்ய முடியும். அப்போ அது மக்களுக்கு உதவி செய்ய முடியும். அதே போலத்தான் இப்போ நாம் உலகத்தில் எவ்வளோ பார்த்திங்கன்னா மக்கள் இருக்கிறார்கள், மக்கள் கூட்டங்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும். அப்படி மாற்றங்கள் வராவிட்டால் உலகத்தாருக்கும் தேவனை அறியாத மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். அப்போ அதனால்தான் முத்திரை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நாம் இருக்கிறதை விட்டுட்டு முத்திரை பெற்று என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். அதான் நாங்கள் பார்த்து 4 காரியங்கள் நாங்கள் பார்த்தோம். அதாவது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் முத்திரை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதாவது 4 காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ தான் மிக முக்கியம் அதான் அழகாக பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கலாத்தியர் 4:19 நான் திரும்பமாக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ கிறிஸ்து நம்மிடத்தில் உருவாக வேணும் என்றால் பாருங்கள், நாம் அந்த கற்ப வேதனை பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாடுகள் அந்த பிரச்சனைகள் வழியாக நாங்கள் போகிறோம். ஏனென்றா இயேசுவும் பார்த்திங்கன்னா அவர் நமக்காக பாடுகள் பட்டார். அதான் நாங்கள் பார்க்கிறோம். அவர் சிலுவையை சுமந்தார். அப்போ அந்த ஐஸ்வர்யமான வாலிபனை பார்த்து சொல்லுகிறார், நீ பூரண சற்குணனாயிருக்க விரும்பினால் உனக்கு இருக்கிறதை நீ விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. அப்போ பூரண சற்குணனாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் முத்திரை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். அதான் அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தான் பூரண சற்குணனாய் நாங்கள் மாற வேண்டும். அப்போ அதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டும். அப்போ கிறிஸ்து உருவாக வேண்டும் என்றால் அந்த கற்ப வேதனை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஏனென்றால் அந்த வேதனை தான், அந்த பாடுதான் கிறிஸ்து எனக்குள் உருவாகுவதற்கு வழிமுறை. அந்த வேறு வழி இல்லை. அப்போ நாம் பாடுகள் வழியால் போனால்தான் கிறிஸ்து நமக்குள் உருவாகுவார், நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது முத்திரையை பெற்றிருக்கிறார்கள் ஆவியானவருக்குள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா கிறிஸ்து உருவாகவில்லை. அப்போ இன்னும் குழந்தைகளாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை. பாருங்கள், தேவன் விரும்புகிற விதமாக அவங்களுடைய வாழ்க்கை இல்லை. அதான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேகர் குழந்தைகளாக இருந்து அப்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போது தான் இந்த காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா ஈற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள்
மாம்சத்துக்குரியவர்களா அல்லவா என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான், ஆவியானவருக்குள் முத்திரை பெற்றுக்கொண்டும் தான், ஆனால் இன்னும் வாழ்க்கை மாறவில்லை. அதான் வடிவாக இங்கே பார்த்தீங்கன்றால் 9 காரியங்களை இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முதல் கிறிஸ்துவுக்குள் வளராமல் குழந்தையாக இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முதலாவது அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள். முதலாம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு கேட்ட அந்த கிரியை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை. இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையிலே அதை பார்க்க முடியலை. ஆனால் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக அவங்க எப்படி இருப்பாங்களா, மாம்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அப்போ இன்றைக்கு சில பேரோடு நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாயிலிருந்து ஆவிக்குரிய வார்த்தைகள் வராது. அவர்களுடைய வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மாம்ச ரீதியான வார்த்தைகள் தான் வருகிறது. அப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட என்ற பெயர் இருக்குது, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள் பாருங்கள், ஆனால் ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அப்போ உலகத்தாருக்கும் தேவனை அறியாத மக்களுக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசம் இருக்காது. ஒரு வித்தியாசம் இருக்கும், இவர்கள் தவறாமல் ஆராதனைக்கு கலந்து கொள்வார்கள். ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர்கள் ஒழுங்காக செய்வார்கள். ஆனால் மற்றபடி அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உலகத்தாருக்கும், அதாவது தேவனை அறியாதவர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. அதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது கிறிஸ்துவுக்குள் இன்னும் குழந்தைகளாக இருப்பார்கள். அப்போ அதாவது என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அவர்கள் வளரவில்லை. அப்போ நாங்கள் பார்த்தோம், அப்போ நாங்கள் ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக நாங்கள் பிறக்கப்படுகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் கிரிகளினாலே அத்தான் பாருங்க கற்ப வேதனை பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். அப்போ அந்த கற்ப வேதனை தான் கிறிஸ்து நமக்குள் உருவாகுவதற்கு அது உதவி செய்யும். அப்போ அந்த வழியால் நாங்கள் போக போகத்தான் கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நமக்குள் உருவாகுவார். அப்போ கிறிஸ்து எனக்குள் உருவாக என்னுடைய சுவாபங்கள் மாறும். அத்தான் ஆதாமின் சாயல். அப்போ நாங்கள் உலகத்தில் நாங்கள் பிறக்கப்படும் போது பாருங்கள், ஒரு குழந்தை அந்த ஆதாமின் சாயலாலே தான் அந்த குழந்தை பிறக்கப்படுகிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்கள் அதில் நடக்கிறது என்ன காரியம் என்றால் கிறிஸ்து நமக்குள் உருவாக தொடங்குவார். அதான் கிறிஸ்துவுக்குள் நாம் குழந்தைகளாக பிறக்கப்படுகிறோம். அப்போ அதுக்கு தான் முத்திரையாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்னென்றால் இவர்களாம் கிறிஸ்துவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி தான் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். 4 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அதாவது நாங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு உரியவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே முத்திரை பெற்ற நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானுடைய நிறைவு நமக்கு முக்கியம். என்ற அந்த நிறைவு தான் கிறிஸ்து எனக்குள் உருவாக அது எனக்கு உதவி செய்யும். அப்போ முத்திரை எனக்கு இருக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த நிறைவு இல்லாட்டால் கிறிஸ்து எனக்குள் உருவாக முடியாது. அதான் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளாக இருப்பார்கள். அவங்களுடைய பேச்சு குழந்தைத்தனமாக இருக்கும், அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் குழந்தை கேட்ட விதமாக இருக்கும், அவங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் குழந்தை கேட்ட விதமாக இருக்கும். குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், அவங்களுடைய சுவாபம் எப்படி என்றால் பார்க்குறதெல்லாம் அவர்கள் விரும்புவார்கள். குழந்தைகள் மற்ற எல்லாத்தையும் அவங்க எனக்கு தாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் விரும்பி எல்லாவற்றையும் கேட்பார்கள். அப்போ இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக நாம் தொடர்ந்து இருந்தோமா இருந்தால் நாம் உலக காரியங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வரும், நமக்கு ஒரு இழுப்பு வரும், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்போ அது இச்சையாக மாறும். அது இன்றைக்கு பாருங்கள் அநேகருக்கு ஏன் மாம்ச காரியங்கள் இன்னும் பாருங்கள் இருக்கிறது காரணம் என்னென்றால் குழந்தையாக இருக்கிறபடியினாலே அந்த குழந்தை பாருங்கள் எல்லாத்தையும் விரும்பும். அதே போல தான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் குழந்தையாக இருக்கிறவர்கள் உலகத்தை அதிகமாக விரும்புகிறார்கள், உலக காரியங்களை விரும்புகிறார்கள். அதான் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறுகிறார்கள். அப்போ அதனாலே கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே உருவாக முடியாது. அப்படிப்பட்டவர்கள் அந்த கற்ப வேதனை அவங்களை அடைய மாட்டார்கள். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து அதுக்கு பிற்பாடு போய்விடுவார்கள். அதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் இன்னும் அவர் குழந்தைகளாக இருப்பார்கள். 4வது பார்த்தீங்கன்னா பலன் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் பலன் இருக்காது.
பாருங்க, இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பலன் இல்லாதபடியினாலே தான் இன்றைக்கு அநேகர் விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் உறுதியாக இருக்க முடியவில்லை. அவங்களுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா தளர்ந்து போய் இருக்கிறது. அவங்களுடைய ரட்சிப்பு தள்ளாடி கொண்டு இருக்கிறது. அவங்களுடைய ரட்சிப்பு பூரணமாக முடியாதபடிக்கு, அவங்களுடைய விசுவாசம் உறுதியாய் ஆகாதபடிக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பலன் இல்லாமல் இருக்கிறது. அவங்களுடைய ஜெபத்தில் பலன் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில பலன் இல்லை. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பாருங்கள் எவ்வளோ காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்ற பேர் நமக்கு இருக்குது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பெயரை வைத்து நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து உருவாக வேண்டும். அது சிறியோராக இருக்கலாம், பெரியோராக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், சபை நடத்துகிற தலைவர்களாக இருக்கலாம், பிரசங்கிமார்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு குழந்தை இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு இருக்கும். அதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு வளருகிற வாழ்க்கையாக இருக்கிறது. அதுக்கு தான் நமக்கு ஆவியானுடைய நிறைவு நமக்கு முக்கியம். அதான் முத்திரையா அல்லது நிறைவா? முத்திரை இருக்கிறது நல்லது தான், ஆனால் நிறைவு இல்லாவிட்டால் கிறிஸ்து எனக்குள் உருவாக முடியாது. அதான் பார்க்குறோம், பலன் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இப்படி பாருங்க, அநேகருக்கு பார்த்தீங்கன்னா பலன் இல்லை, சத்துருவை எதிர்த்து நிற்க பலன் அவர்களுக்கு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது காரியம், பலமான போஜனத்தில் பழக்கமில்லாமல் இருப்பார்கள். பாருங்க, குழந்தைகளாக இருக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, உலக ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கேற்ற போஜனத்தை தான் கொடுப்பார்கள். ஒரு குழந்தைக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்க மாட்டார்கள். இரண்டாவது அந்த பலமான ஆகாரம் அந்த குழந்தைக்கு ஒத்துக்கொள்ளாது. அப்போ இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் என்று சொல்லலாம், ஆனால் அவர்கள் குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் வளர்வதற்கேற்ற கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது விளங்கி கொள்ள முடியாதபடி இருக்கும். அந்த வார்த்தையிலே அவர்கள் பழக்கம் இல்லாமல் இருப்பார்கள். அப்போ ஆரம்ப காலத்தில் இருக்கிற அந்த பார்த்தீங்கன்னா அந்த போஜனத்தை அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். அதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, மனம் திரும்புவதற்கேற்ற வார்த்தைகள் வரும்போது, நம்மை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை கேட்க விரும்பப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையில் அவர்களுக்கு பாருங்க பழக்கம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் எதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்றால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், நீ போகையிலே ஆசீர்வாதமாக இருப்பாய், வருகையிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய், யாரும் உனக்கு எதிராக எதிர்த்து நிற்பது இல்லை. ஸோ இப்படியான ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும்போது அதை விரும்பி அதை கேட்டு அவர்கள் என்ன சொல்வார்கள்? இன்றைக்கு கர்த்தர் என்னோடு தீர்க்கமாய் பேசினார், அப்போ ஆசீர்வாதம் செழிப்பு என்று சொல்லி அப்படியான வார்த்தைகளை சொல்லும்போது அப்போ இந்த குழந்தையாக இருக்கிறவர்கள் அதை விரும்பி பார்த்தீங்கன்னா அதை கேட்பார்கள். அப்போ பலமான ஆகாரம் மனம் திரும்பன்னு சொல்லி வரும்போது அதுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். பாருங்கள், இயேசு இந்த பூமியிலே அவர் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லித்தான் அவர் பார்த்தீங்கன்னா அந்த சுவிசேஷத்தை அவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை, மனம் திரும்புங்கள் அதான் சொல்லப்படுகிறது. அப்போ இது குழந்தையாக இருக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை அவர்கள் கேட்க மாட்டார்கள். என்றால் பழக்கம் இல்லை, மனம் திரும்ப விருப்பம் இல்லை. அந்த கர்த்தருடைய வார்த்தையை உணர்த்துகிறதுன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ அதான் பாருங்கள், சீஷர் கூட்டத்தில் தான் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இயேசுவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். அப்போ இயேசு சொல்லுகிற அந்த போதனையை கேட்டு ஒரு கூட்ட சீஷர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்ளக்கூடும் என்று சொல்லி அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி பாருங்க, அழகாக அங்கே பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷகத்திலே எழுதியிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் அப்படிதான், இன்றைக்கு நாம் வளராட்டால் அந்த பலமான ஆகாரத்தை கேட்க முடியாமல் இருக்கும். ஏனென்றால் குழந்தை கேட்ட போஜனத்தை சாப்பிட்டு அந்த பலமான ஆகாரத்தை அவர்கள் ஜீரணிக்க முடியாதபடி இருக்கும். அப்போ இதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நாம் குழந்தைகளாக இருந்தால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நமக்குள் வராது, கிறிஸ்து நமக்குள் உருவாக முடியாது. அதான் நாங்கள் பார்க்குறோம். 6வது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையாக அவர்கள் இருக்கிறபடியினால் 6வது அவர்கள் பாலை தான் குடித்து கொண்டு இருப்பார்கள். அந்த பலமான ஆகாரத்தை விரும்ப மாட்டார்கள். அந்த ஆகாரத்தை தந்தாலும் கூட அதை அவர்கள் தள்ளி விடுவார்கள், இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி. என்று அவர்கள் விரும்புவது எல்லாம் எதென்றால் பாலை குடிக்க வேண்டும், அத்தான் அவர்களுக்கு விருப்பம். என்றால் அதில் தான் அவர்கள் பழகி இருக்கிறார்கள்.
அப்போ அந்த பாலை குடிப்பதென்றால் ஆரம்ப கால போதனைகள். பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை சந்திப்பார். பாருங்க, அப்போ நமக்கு எதை கேட்க நாம் விரும்புகிறோமோ அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் அவர்கள் பாலாக குடித்து கொண்டிருப்பார்கள். அதில் அவர்கள் திருப்தியாக இருப்பார்கள். ஆண்டை கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி பாருங்க, இந்த உலக ஆசீர்வாதங்கள், அந்த செழிப்புகள், அப்படியான வார்த்தைகளைத்தான் அவர்கள் விரும்பி கேட்கிறார்கள். அதான் பாலை அவர்கள் குடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். 7வது பார்த்தீங்கன்னா, அவர்களுக்குள் மாம்ச காரியங்கள் இன்னும் காணப்படும். இன்றைக்கு பாருங்க, ஆசீர்வாதத்தை ஒரு கூட்ட ஜனங்கள் விரும்புகிறது. கர்த்தர் தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் தங்களை மேன்மையாக வைக்க வேண்டும், பல பேருக்கு முன்பாக தங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள், அதற்காக அவர்கள் பிரயாசப்படுவார்கள். ஆனால் இங்கே 7வது பாகத்துக்கு போகும்போது அவர்களுக்குள் மாம்ச காரியங்கள் இன்னும் காணப்படும். ஏனென்றால் அவர்கள் குழந்தைகளாக இருக்கிறபடியினால் மாம்சத்துக்குரிய எல்லா காரியங்களும் அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். பொறாமை இருக்கும், குறை சொல்வது இருக்கும், பாருங்க, மற்றவர்களை குறித்து கதைப்பது இருக்கும். இப்படி பல மாமிச காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையிலே அது இருக்கும். ஏனென்றால் அந்த மாமிசம் அவர்களை விட்டு போகாதபடிக்கு, ஏனென்றால் அந்த பலமான ஆகாரத்தை அவர் உட்கொண்டால்தான் அந்த வார்த்தை தான் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும். அதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு குழந்தையாக இருக்கிறவர்கள் சத்தியத்தை கேட்கிறதுக்கு அவங்க பழக்கம் இல்லாதபடியால் தான் அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை இருக்காது. அதே கட்டிலே இருப்பார்கள். ஆனால் ஞானஸ்நானம் எடுத்திருப்பார்கள், ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், ஊழியம் செய்வார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், வேதத்தை வாசிப்பார்கள். ஒரு பரிசேயர் வேத பாருகரை போல அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, அந்த கிறிஸ்தவனுக்குரிய காரியங்களிலே அதில் அவர்கள் கரெக்டாக இருப்பார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை மாறாது. அதுக்கு காரணம் என்னென்றால் பார்த்தீங்கன்னா, அவர்கள் இன்னும் வளரவில்லை, இன்னும் குழந்தைகளாய் இருக்கிறார்கள். அத்தான் அவர்களுக்குள் மாமிச காரியங்கள் இன்னும் காணப்படும். அதிலிருந்து வெளிவராதபடிக்கு, அதிலிருந்து விட்டு வெளியில் வராதபடிக்கு அவர்கள் தடுமாறி கொண்டு இருப்பார்கள். தான் விழுந்து எழும்பி அவங்களுடைய வாழ்க்கை காணப்படும். 8வது பார்க்கும்போது மனுஷ மார்க்கமாய் அவர்கள் நடப்பார்கள். பாருங்க, மனுஷ மார்க்கமாய் என்ன அர்த்தம் என்றால், உலகத்தாரை போல அவர்கள் நடப்பார்கள். உலகத்தாரை பேசுவது போல இவர்களும் பேசுவார்கள். உலகத்தாருக்கு எப்படியான ஒரு குறிக்கோள் இருக்கிறதோ அதே போல இவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு குறிக்கோள் இருக்கும். அப்போ உலகத்தாருக்கும் இவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை போகிறது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி உலகத்தாரை போலத்தான் அவர்களுடைய பேச்சு இருக்கும், அவங்களுடைய சிந்தனைகள் இருக்கும், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் மனுஷர் மார்க்கமாகத்தான் இருக்கும். அது கேட்டு விதமாகத்தான் அவர்கள் நடப்பார்கள். அதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். பாருங்க, 9வது அவர்கள் எப்படியா பிரிந்து இருப்பார்கள். அதான் நாங்கள் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவளாய் அல்லவா என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ மாம்சத்துக்குரியவளாய் இருக்கிறவர்கள் பாருங்க, ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். எல்லாவற்றிலும் பிரிந்து இருப்பார்கள், எதிர்த்து நிற்பார்கள், சண்டை பண்ணுவார்கள். அப்போ அதான் நாங்கள் பார்க்கிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனம், குழந்தைக்கேற்ற காரியங்கள் தான் இது. அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முத்திரை பெற்றுக்கொண்டது நல்லது தான். ஆனால் முத்திரை பெற்றுக்கொண்ட அவங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்து உருவாக வேண்டும். அப்படி கிறிஸ்து உருவாகாட்டால் அவங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்காது. பாருங்க, காலப்போக்கில் அவங்களுக்கு தெரியாமலே கிறிஸ்துவை விட்டு தூரமாய் விலகி போவார்கள். அப்போ என்ற உலகம் அவர்களை மேற்கொள்ளுகிறபடியினால், மாம்ச காரியங்கள் அவர்களை மேற்கொள்ளுகிறபடியினால் ஆவிக்குரிய காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாது. அப்போ அதனால் அவங்களுடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். அந்த மீட்கப்படும் நாளை குழந்தையாக இருக்கிறவர்கள் இழந்து போவார்கள். பாருங்க, அப்போ தான் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் இந்த கடைசி காலம், அப்போ இந்த கடைசி காலத்தில் யாரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது. எல்லாரும் பார்த்து மணவாளனை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கு எல்லாரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்களுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி ஒவ்வொருவரும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளே நமக்கு கூட்டி தருகிறார். ஏதோ ஒவ்வொரு நாளும் நாம் என்ஜாய் பண்ணி உலக வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்ல. கர்த்தர் தருகிற தருணங்கள், அந்த வாய்ப்புகளை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, அதை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. பாருங்க, ஒரு தாளந்தை வாங்கினவன்
அந்த பாருங்க, அந்த நேரத்தை, அந்த காலத்தை, அது எல்லாவற்றையும் அவன் என்ன செய்து விட்டான் என்றால் நிலத்திலே அவன் புதைத்து வைத்தான். அதான் நான் கடந்த முறை அந்த செய்தியில் நாங்கள் தியானித்தோம். அப்போ நிலம் எதை குறிக்கிறது என்றால் உலகத்தை குறிக்கிறது. அப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த தருணங்கள், ஆண்டவர் கொடுத்த அந்த 24 மணித்தியாலங்கள், அப்போ ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுக்கிறார். அப்போ அந்த ஒரு தாளாந்தை வாங்கினவன் என்னென்றால் அந்த எஜமானனே சரியான விதத்திலே அறியாதபடியினாலே பாருங்க, அவனுக்கு பாருங்க என்ன வந்ததுன்னு சொன்னால் அவன் நிலத்திலே புதைத்து வைத்தான். கர்த்தருக்கு அவன் செயல்படவில்லை. அந்த நாட்களை, அந்த நேரங்களை கர்த்தருக்கு அவன் பயன்படுத்தவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி பரிசோதிப்பதற்கும் அவன் அந்த நேரத்தை அவன் பிரயோஜனப்படுத்தவில்லை. ஏனென்றால் அவனுடைய சிந்தனை எல்லாம் உலகமாய் இருந்தது. மனுஷ மார்க்கமாய் அவன் நடந்தான். இன்னும் உலக காரியத்தை அவன் வாஞ்சித்தான். உலக காரியங்களுக்காகத்தான் பிரயாசப்பட்டான். அவனுடைய படுக்கும் போதும் உலக காரியங்கள் தான், எழுந்திருக்கும் போதும் உலக காரியங்கள் தான். அப்போ அவன் இரவும் பகலும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறதுக்கு பதிலாக உலக காரியத்திலே அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய மைண்ட் இருந்தது, அவனுடைய சிந்தனை இருந்தது. அதனால்தான் அந்த நாட்களை வீணாக்கினான். எஜமானன் பாருங்க வந்தார், அவர் கணக்குக்கு வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய நிலைமையை பார்க்கும்போது பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனுடைய பெயரை அவன் வாங்கினான். பாருங்க, அவனை புறம்பான இருளிலே அவனை போட்டு விடுங்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ அந்த இருள் எப்படிப்பட்டதாம் பாருங்க, பட்கடிப்பு உள்ள இடம் அது, வேதனை உள்ள இடம் அது. பாருங்க, அப்போ அவனுடைய நிலைமை மாறினது. அத்தான் கர்த்தர் தருகிற தருணங்களை நாம் எந்த காரணத்துக்கு கொண்டும் நாம் தவறவிடக்கூடாது. அப்போ இதுதான் மிக முக்கியம். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் வளராமல் குழந்தையாய் இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அதான் நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். பாருங்க, இவர்கள் குழந்தையாக இருப்பதற்கு என்ன காரணம்? ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்போ இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து அதை நாம் சரி செய்ய முடியுமே. நமக்கு இப்போ தருணங்கள் இருக்கிறது, கர்த்தர் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும் என்றால் அந்த தருணங்களை நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கு நாம் அந்த நேரங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அத்தான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ இந்த நாட்கள் பாருங்க, ஒரு பொல்லாத நாட்கள். என்ன நடக்குது, ஏது நடக்குது என்று தெரியாத இருக்கிற நாட்கள். வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், என்ன நடக்குதுன்னு அநேகருக்கு தெரியாது. திரும்பி அவர்கள் வருவார்களா அதுவும் தெரியாது. அப்போ கர்த்தர் நமக்கு தருணங்களை தருகிறார். எதற்கென்று சொன்னால் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். அத்தான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அணிகிரக காலம், இன்றைக்கு இரட்சணிய நாள். அப்போ இந்த அணிகிரக காலத்திலே அவர் நமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே நமக்கு அவர் உதவி செய்வார். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு அந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்வோம் என்றால் இருள் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. பாருங்க, ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அப்போ நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலும் தப்ப வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பாருங்க, எபிரியர் 5ஆம் அதிகாரம் 12-14 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாய் பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் முதலாவது இன்னும் குழந்தையாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் பலமான ஆகாரத்தை உண்ணாமல் இன்னும் பாலை குடித்து கொண்டு இருப்பது தான் அதன் காரணம். இன்றைக்கு பலமான ஆகாரம் பாருங்க சபையை நோக்கி வருகிறது, இன்றைக்கு குடும்பங்களை நோக்கி வருகிறது, ஊழியக்காரர்களை நோக்கி வருகிறது, இன்றைக்கு பாருங்க வாலிபர்களை நோக்கி வருகிறது. ஆனால் அவர்கள் பாலை குடித்து கொண்டே இருந்தபடியினாலே, அவர் இருக்கிறபடியினாலே அந்த பலமான ஆகாரத்தை அவர்களால் உண்ண முடியலை. அவங்களுக்கு அதில் விருப்பமும் இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா தாகமும் இல்லை, வாஞ்சமும் இல்லை. இன்றைக்கு பாருங்க எவ்வளோ வார்த்தைகள் கர்த்தர் நமக்கு தருகிறார், எவ்வளோ வார்த்தை நாம் கேட்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம் என்று பாருங்க. அந்த வார்த்தை மன திரும்புதல் கேட்ட வார்த்தை வரும்போது அது யாரும் கேட்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஆசீர்வாதம், செழிப்பு, உயர்வு, மேன்மை என்று சொல்லி அப்படியான வார்த்தைகள் வரும்போது அதை கவனித்து கேட்கிறார்கள். என்றால் அதைத்தான் அவர்கள் விரும்ப. அதான் பால். அப்போ முதலாவது பலமான ஆகாரத்தை உண்ணாமல்
இன்னும் பாலை குடித்து கொண்டு இருப்பது தான் காரணம். அப்போ நாம் என்ன செய்யணும் என்றால் அந்த பாலை குடிப்பதை நாம் விட்டுவிட வேண்டும். அப்போ கிறிஸ்து எனக்குள் உருவாக வேணுமென்றால், அந்த குழந்தைத்தனத்திலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கை மாற வேணுமென்றால் பாருங்கள், நான் பலமான ஆகாரத்தை நான் உண்ண வேண்டும். அப்போ அதற்கு எனக்கு என்ன தேவை என்றால், உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலன், அத்தன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் காணப்பட வேண்டும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்படி முத்திரை முக்கியமாக இருக்கிறதோ அதே போலத்தான் அந்த பரிசுத்த ஆவி நிறைவு ஒவ்வொருவருக்கும் முக்கியம். என்ற அந்த நிறைவு இருந்தால்தான் நாங்கள் பலமான ஆகாரத்தை உண்ணுவதற்கேற்ற அந்த கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அதை நாங்கள் விரும்புவோம். கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, பலமான ஆகாரத்தை நாங்கள் விரும்புவோம். ஏனென்றால் அதுதான் நமக்கு பலன் தருகிறது. அப்போ பாலை குடித்து கொண்டு இருந்தால் பாருங்க, இந்த பாலினாலே அவர்களுக்கு பலன் வராது. அப்போ உலகத்தை நோக்கி வர சோதனைகள், பிசாசினாலே வருகிற அந்த கண்ணிகள், அந்த பிசாசினால் வருகிற அந்த தாக்கத்தினால் அவங்கள் பிடிப்பட்டு போவார்கள் என்று அவர்களுக்கு பலன் இல்லை. அப்போ அதனால தான் இதெல்லாம் நாங்கள் தப்ப வேண்டும் என்றால், உலகத்தை நோக்கி வருகிற சோதனை காலத்திலே, பிசாசினால் வருகிற அந்த சோதனையிலே நாம் தப்ப வேண்டும் என்றால் அந்த பலமான ஆகாரத்தை உண்டால்தான் அந்த ஆகாரத்தினால் வருகிற அந்த பலன் நமக்கு உண்டாகும். பாருங்க, இன்றைக்கு வயது போனவர்களுக்கு பாருங்க, அவர்களுக்கு பாலை குடிக்க கொடுங்க, அவர்களுக்கு பலன் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் வளர்ந்தவர்கள். அப்போ குழந்தைக்கு அது ஓகே பால் கொடுப்பது. ஆனால் வளர்ந்தவர்களுக்கு பாலை கொடுத்தால் அந்த பாலினாலே அவர்களுடைய சரீரம் பலனடைய முடியாது. அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேகர் பாலை குடித்து கொண்டு இருக்கிறபடியால் தான் அநேகர் பிசாசினாலே நடத்தப்படுகிறார்கள். பிசாசு இச்சைப்படி செய்ய அநேகர் பிடிப்பட்டு போய் இருக்கிறார்கள். அந்த மயக்கத்தில் இருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 2:26 அழகாக சொல்லப்படுகிறது. அப்போ பிசாசு இச்சையினாலே அவர் நடத்தப்படுவார்கள். அப்போ அவர்களுக்கே அது தெரியாமல் இருக்கும், பிசாசினாலே நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்டவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர்கள் குழந்தைகள், அவர்களுக்கு தெரியாது. பாருங்க, ஒரு குழந்தை எப்படி கடத்துகிறார்கள், குழந்தைக்கு எதே விருப்பம் இருக்கிறதோ அதுதான் காட்டுவார்கள். பாருங்க, அந்த சாக்லேட்டை காட்டுவார்கள், இனிப்பை காட்டுவார்கள், டாய்ஸ் அதை காட்டுவார்கள். அப்போ குழந்தை அதுகள் பார்த்த உடனே அது இழுப்புண்டு அவர்களுக்கு பின்னால் போவார்கள். அப்போ அவங்க அப்படி இலகுவாக அவர்கள் கடத்தி கொண்டு போவார்கள். அதான் இன்றைக்கு நடக்கிறது. இதே போலத்தான் பிசாசு என்ன செய்கிறான், உலக ஆசைகளை காட்டுவான். பாருங்க, உலக நன்மைகளை காட்டுவான், பணத்தை காட்டுவான், படிப்பை காட்டுவான், இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் காட்டுவான். அப்போ நான் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை அதை தான் விரும்பும் என்று அதுதானே குழந்தை விரும்புகிறது. அப்போ அந்த விருப்பமானதை சத்துரு காட்டுவான். அப்போ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை பார்த்து அங்கே இழுப்புண்டு போவது போல தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிசாசு இச்சையினாலே இழுப்புண்டு போயிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கள் பிசாசினாலே தான் நடத்தப்படுவார்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ மாம்சிச்சை யாருடையதுண்டா பிசாசினாலே வருகிறது. மாம்சிச்சைகள், மாம்சி தூண்டி விடுவதெல்லாம் பிசாசினாலே வருகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள். அதான் ஆவியிலே நிறைந்து நாம் காணப்பட வேண்டும். அப்போ ஆவியிலே நான் நிறைய வேணுமென்றால், குழந்தையாய் நான் இருந்து பாலை குடித்து கொண்டு இருந்தால் நான் ஆவிலே நிறைய முடியாது. அப்போ மாம்சம் தான் தொடர்ந்தும் பாருங்க அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே காணப்படும். அப்போ மாம்சிச்சினாலே நடத்தப்படுவார்கள், மாம்ச காரியங்கள் காணப்படும். அத்தம் பொறாமை இருக்கும், எரிச்சல் இருக்கும், பாருங்க சண்டை பண்ணுவது இருக்கும், பாருங்க கோபங்கள் இருக்கும், கசப்புகள் இருக்கும், மன்னிக்காத தன்மைகள் இருக்கும். இதெல்லாம் மாம்ச காரியங்களும் அவங்களுக்குள்ள அப்படியே இருக்கும். அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெறாதபடிக்கு, ஏனென்றால் அந்த பாலை குடிக்கிறபடினாலே அவர்களுக்கு அந்த விடுதலை வராது. அப்போ எப்போ ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா பலமான ஆகாரத்தை அவன் உண்ண துவங்குறானோ அந்த ஆகாரத்தினால் அவனுக்கு பலன் வரும். அப்பதான் அவன் என்ன செய்வான் என்றால் இந்த உலக காரியங்களை எதிர்த்து நிற்க அவனால முடியும். அப்போ அதுதான் மிக மிக முக்கியம். இன்றைக்கு ஏன் அநேகர் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் இருக்கிறார்கள், ஏன் அநேகர் பலன் இல்லாமல் இருக்கிறார்கள், ஏன் ஆத்துமா தொய்ந்து போயிருக்கிறது காரணம் என்றால் பல பேர் பாலை இன்னும் குடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பலமான ஆகாரத்திலே பழக்கமில்லை அவர்களுக்கு. ஏனென்றால் அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்றால் பாலை தான் விரும்புகிறார்கள். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ குழந்தை இருப்பதுக்கு காரணம் என்றால் பாலை குடித்து கொண்டிருப்பது தான் காரணம். அடுத்த 2வது பார்த்தீங்கன்னா காலத்துக்கேற்ற வளர்ச்சி இருக்காது. அதான் காரணம். அவர் குழந்தையா இருக்கிறது காரணம். பாருங்க, குழந்தை பாருங்க ஒரே வளர்ந்து கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களுக்கு தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை வளர்ந்து கொண்டே வருகிறது.
அப்போ அது அப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அப்போ அந்த வளர்ச்சி தான் என்னை பலனடைய செய்யும். அப்போ இப்படிப்பட்டவர்கள் அந்த பாலை குடித்து கொண்டு இருக்கிறபடினாலே எவ்வளோ ஆண்டுகள் கடந்து போனாலும் கூட அந்த காலத்துக்கேற்ற வளர்ச்சி இருக்காது. அதான் நாங்கள் அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் வளராதபடியினாலே பாருங்கள், அவங்களுடைய காலம் 10 வருஷம் 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அந்த வளர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லாததினாலே 3வது காரியம் சொல்லுகிறது என்னென்றால், நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாமல் இருப்பார்கள். அந்த நீதியின் வசனம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் நீதியின் வசனம். அப்போ இன்றைக்கு பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் வளர வேண்டும் என்றால் கர்த்தருடைய நீதியின் வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கடந்த முறை நாங்கள் பல காரியத்தை நாம் தியானித்தோம். பாருங்கள், கடந்த செய்திகளிலே சுயநீதி இருக்கு, தேவநீதி இருக்கு. அப்போ சுயநீதி நம்முடைய வாழ்க்கையை மாற்றாது. அது பரிசேர் வேதபாரகரை போலத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவ நீதி தான் அந்த மனுஷனை மாற்றும். கர்த்தருக்கு விதமாக அந்த மனுஷனை பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்க விதத்திலே அந்த தகுதியை உண்டாக்கும். அதான் தேவ நீதி. அப்போ தேவ நீதி எனக்கு முக்கியம் எதுக்கென்று சொன்னால், நான் அவருக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும். அதான் கரை திரை பிழையற்ற பரிசுத்தமுள்ள மகிமுள்ளவன நிற்க வேண்டும் என்றால் தேவ நீதியின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போ காலங்கள் கடந்து போய் நான் பாலை குடித்து கொண்டு இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு நீதியின் வசனத்திலே அவங்களுக்கு பழக்கம் இருக்காது. மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாம் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.